வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி, கொஞ்சம் வால்நட் எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக அது கூடவே ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கருகுன மாதிரி ஆகிடும். ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா அது ஈவனாக குக் ஆகி வரும். நம்ம திரும்பவும் பேக் பண்ணி எடுக்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக கலர் மாறினதும் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதை மிக்ஸி ஜாரில் தான் ரெடி பண்ண போகிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் போதும். இது ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவு சேர்க்கணும் இல்லை, பாதி கோதுமை மாவு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் ஆறி இருக்கும். நம்ம அதை ஸ்வீட்னஸ் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அதில் ஒயிட் பார்ட்டை மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. அது கூடவே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பேட்டரை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி நட்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம். அதே பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பாதி ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ஸ்டவ்வில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக ஸ்டவ்வில் வைக்காமல் அடியில் ஒரு பேன் வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்க பேட்டர் பேனை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டேரெக்டாக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக அது கரைஞ்சி போயிடும். நம்ம ஏன்னா 2 டைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி பண்ணுங்கள். இது அப்படியே பண்ணாமல் இது ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடியில் ஓட்டை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு வச்சு அடைச்சிட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸ் மிக்சர்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா பேக் ஆகி வரும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மீதி வச்சுருக்கோம்ல மாவு அது சேர்த்துக்கலாம். இந்த மாவை அரைக்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. சிலருக்கு வந்து எக்கோட ஃப்ளேவர் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நட்ஸ் எல்லாம் வெளில தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான், டேரெக்டாக பண்ணாமல் பேனில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த முறை வந்து 30லேருந்து 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வாங்க பேக் பண்ணிவிட்டு எப்படி கேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, பேக் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டான, சிம்பிளான, டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஹெல்த்தியான கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.